ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப் பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று கந்த புராணத்தில் உள்ள அடிப்படை தத்துவங்களை பற்றி பார்ப்போம். சைவர்களாகிய நமக்கு சிவபெருமானே பரம்பொருள், முழுமுதற் கடவுள். அனைத்தையும் கடந்த சிவபெருமான் 2 நிலைகளில் இருந்து அருள் புரிகிறார். அம்பாளோடு சிவபெருமான் ஒன்றி இருப்பது பிரிக்க முடியாத நிலை. தாதான்ய சம்பந்தம், மலரும் மனமும் போல, நெருப்பும் சூடும் போல. இது தாதான்ய அத்வைதமாகும். அந்த சிவபெருமானே உயிர்களோடு ஒன்றாகி இருப்பது சுத்தாத்வைத. 2 ஒன்றாக தெரிவது. உயிரும் சிவமும் இருப்பது 1 2ஆக தெரிவது. ஒரு காகிதத்தின் 2 பக்கங்களைப் போலவும் ஒரு நாணயத்தின் தலை பூ என 2 பக்கங்களைப் போலவும் ஆகிறது. 2 ஒன்றாக தெரிவது. இவ்வாறு 2 விதமாய் சிவபெருமான் அருள் செய்கிறார். ஆன்மாக்களின் உடன் எப்பொழுதும் இருந்து ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறார். இறைவன் பரங்கருணை செய்து 2 வகையான ஆன்மாக்களுக்கு அருள் செய்கிறார். ஒன்று தன்னை தேடி வருகின்ற ஆன்மா, தெய்வயானை அம்மையைப் போல். ஒன்று தான் தேடி சென்று அருள்வது, வள்ளி அம்மைக்கு அருளியது போல். அன்பு அதிகமாக இருக்கும் அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி சிவமாக்கி தன்னிடம் வைத்துக் கொள்கிறார். அதுவே வள்ளி கல்யாணமாகும். உயிருக்கு சிவம் ஆற்றலை தந்தால்தான் உயிர் இயங்கி உடல் இயங்கும். அனைத்து செயல்களையும் செய்து அனுபவம் பெற முடியும். சிவன் உயிர்களோடு இருப்பதுதான் முருகனின் அவதாரம். பரம ரகசியங்களை மக்கள் மனதிற்கு இன்பம் தரும் வகையில் கதை வடிவமாய் கூறுவது நம் பெரியவர்கள் நமக்கு செய்த பெரும் பரிவே ஆகும். இறைவன் ஞான வடிவனன், பேரொளி பிழம்பினன், நிர்குணன், ஐம்புலன்களுக்கும் மனதிற்கும் புலப்படாதது. சகுன வடிவம் நம் ஐம்புலன்களுக்கும் மனதிற்கும் எட்டும் வடிவமுடையவன். ஆன்மாக்களின் புருவ மத்தியில் ஜோதி தோன்றும் பேரொளிமயமாய் உலகமே காணும். இறைவருடைய நெற்றிக் கண்களில் தீப்பொறிகள் தோன்றின. அவை திவ்ய தேஜஸ். அது எங்கும் கலந்தது. ஆகாயம் முழுவதும் வியாபித்து அந்த திவ்ய தேஜஸ் இறைவன் அருளால் வாயு இடத்தும் அக்னி இடத்தும் கங்கை இடத்தும் சரவண பொய்கையில் சேர்ப்பிக்கப்பட்டது. திவ்ய தேஜஸ் பஞ்சபூதங்களிலும் தனித்தும் செயல்படும். இறைவனிடமிருந்து தோன்றிய ஞானாக்னி பொறிகள் சாதாரணதல்ல, விசேஷமானது. மாயா காரியமான அசுரரை அழிக்க வல்லது. சரவணம் நாணல் காடு. சர என்பது 25 என்ற எண்ணை குறிப்பது. பஞ்சபூத பரிமாணமே பிரபஞ்சம். 25 தத்துவங்களின் கூட்டமாகிய இப்பிரபஞ்சமே சரவணம் என குறிக்கப்படுகிறது. பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4, பிரகிருதி 1 ஆக 25 தத்துவங்கள் தத்துவமான பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமான விளங்குபவரே சரவணபவன் ஆவார். சத் சிவம், சித் சக்தி, ஆனந்தம் குமாரன். சோமாஸ்கந்த மூர்த்தியாக சத்வடிவமாகிய சிவம் சித் வடிவமாகிய அருளுடன் கூடி ஆனந்தம் வெளிப்படுகிறது. சமாதி நிலையில் ஆனந்தமாய் வெளிப்பட்டருளும் சிவனும் முருகனும் ஒன்றே, வேறல்லர். முருகு என்றால் அழகு, இளமை. எப்பொழுதும் மாறாத அழகும் இளமையும் உடையவர் முருகப்பெருமான் என்று பொருள்படும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்னும் 4 அந்தக்கரணங்களே பிரம்மதேவராவர். அந்தக்கரணங்கள் ஆன்மாவில் கட்டுண்ட நிலையே காசிபர். திதி அதிதி என்னும் 2 மனைவியர்கள் அவிவேகம் விவேகம் என்பதாகும். தைத்தியர்கள் அசுரர்கள் திதியின் மூலம் பிறந்தவர்கள். சுரர்கள் தேவர்கள் அதிதியின் மூலம் பிறந்தவர்கள்.
உலகில் எப்பொழுதும் அவிவேகிகளுக்கும் விவேகிகளுக்கும் தீரா பகை உண்டு. இரண்டும் மாறுபட்டவை, ஒரு காலத்திலும் ஒன்றாகாது. ஆன்மா முக்குண வயத்தால் மாறி மாறி விவேகமும் அவிவேகமும் இருக்கும். அஞ்ஞானத்தில் கட்டுண்ட ஆன்மா மயங்கி இருத்தல் மாயா ஆவாள். சூரபன்மன் அகங்காரம் ஆணவமலம், சிங்கமுகாசுரன் குரோதம் கர்மமலம், தாரகாசுரன் மோகமுண்ட மாயாமலம், அஜமுகி ஆன்மாவின் சஞ்சலப்பட்டு செய்யும் செயல்கள், சூரபன்மனின் மகன் பானுகோபன் அகங்காரத்தால் தோன்றும் துர்க்குணங்கள், சிங்கமுகாசுரனின் மகன் அதிசூரன் குரோதத்தால் தோன்றும் காரியங்கள், தாரகன் மகன்கள் மோகத்தால் விளையும் செயல்கள். வீர மகேந்திரபுரம் என்பது அஞ்ஞானத்தால் செருக்குடன் கூடிய காரியம் ஆன்மாவின் நிலையாகும். வீர மகேந்திரபுரம், ஆசுரபுரி, மாயாபுரி என்னும் மூன்று நகரங்கள் என்பது 3 சரீரம் எனவும் கொள்ளலாம். அச்சமின்மை, அகத்தூய்மை, குரு சாஸ்திரங்களில் விஸ்வாசம், பக்தி, ஸ்ரத்தை, ஞான நெறியை உணர்ந்து கடைபிடித்தல், சதாச்சாரம், தானம், ஐம்புல ஒடுக்கம், தெய்வ வழிபாடு, தவம், உண்மை, இரக்கம், சாந்தம், திரிகரண சுத்தி, விதித்தன செய்தல், விளக்கியன ஓம்பல், தற்புகழ்ச்சி இன்மை, இவைகள் எல்லாம் தேவ சம்பத்தாகும். இவைகள் எல்லாம் நல்லன, நன்மையை விளைவிப்பவை. இந்த குணங்கள் தேவர் எனவும் நேர்மறை எண்ணங்களாகவும் குறிக்கப்படும். ராகம், துவேஷம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ஈரிஷை, அசூயை, தர்ப்பம், டம்பம், கர்வம், அபிமானம், கொடூரம், அறியாமை முதலியன எல்லாம் அசுர சம்பத் எனப்படும். தீயன, தீமைகளையே விளைவிக்கும். அசுரர்களின் தீக்குணங்களே அசுரப்படை, தீய குணங்களின் செயல்கள் அவையே விலங்கு முகங்களாக விளக்கப்படுகின்றன. நற்குணம் தீக்குணம் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை, மாறுபாடு உடையன. சூரபன்மனுக்கு பயந்து இந்திரன் மூங்கில் வடிவில் மறைந்து சீர்காழி நந்தவனத்தில் இருந்தது என்பது அகங்காரம் முதலிய துர்க்குணங்கள் மேம்பட்டு விளங்க ஆன்மா ஹிருதயத்தில் மறைந்து கிடப்பதை உணர்த்துகிறது. இந்திராணி குண்டலினி சக்தி, மூங்கில் சுழுமுனை. ஆன்மா அகங்காரத்துடன் ஹிருதயத்தில் மறைந்திருத்தலால் குண்டலினி சக்தி செயல்படாது. அதுவே சூரபன்மனுக்கு வசப்படாது போனதாக குறிக்கப்படுகிறது. தேவகிரியில் கந்த கடவுளை தேவர்கள் பூஜித்தனர், சேனாபதியாக்கினர் என்பது அஞ்ஞானம் சிறிது நீங்கிய போது ஹிருதயத்தில் ஆன்மா இறைவனை பூஜிக்கும் அக வழிபாடு தேவகிரி தகர புண்டரீகத்துக்கு ஒப்பானது. ஏமகூடம் என்பது ஹிருதயத்தை உணர்த்துவது, மாயாபுரி அதன் அண்மையில் உள்ளது. கிரௌஞ்சகிரி அஞ்ஞானத்தால் உண்டாகும் அறிவின்மையை குறிக்கும். கிரௌஞ்சகிரி அஞ்ஞானத்தை ஞானம் என்ற வேரினால் பொடியாக்குதல் என்பது ஞானத்தால்தான் அஞ்ஞானத்தை போக்க முடியும் என்பதாகும். சம்சார துக்கத்தை நாசம் செய்பவர் நம் இறைவர். வேல் ஞான சக்தியாகிய ஞானம், ஞானத்திடையே தோன்றும் ஞானானந்தமாகும். பக்குவப்பட்ட ஆன்மா இறைவனை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் சாதனங்கள் செய்ய செய்ய இறை அருளே திருமேனி தாங்கி குருவடிவில் எழுந்தருளி காட்சி அளித்து அவர் உபதேசம் பெற்று ஞான சாதனத்துடன் துரிய நிலை அடைந்து பின் சமாதி நிலையில் உணர்ந்து பிண்ட பொருளாகும். ஸ்ரீகண்ட பரமசிவன் ஸ்தூலமாக காணப்படும் சோமாஸ்கந்த வடிவம் சக்தி 36 தத்துவங்களில் வியாபித்து நின்று அதிகாரம் செய்யும் வடிவமாகும். ஆன்மாவானது தன்னிலையை உணர்ந்து சிவமாகும் தன்மையே திருமணமாகும். பெருவாழ்வை அடைவதை புறசமாதி குறிப்பிடுகிறது. தேவர்களை விண்ணில் குடியேற்றுதல் என்பது ஆன்மா ஞானம் பெறும் குறிப்பை குறிப்பது. தொண்டை நாடு என்பது கழுத்தின் மேல் உள்ள பாகம். மேற்பாடி என்பது முகம். வள்ளிமலை என்பது புருவ நடுப்பகுதி. வள்ளி ஜீவசக்தி குண்டலினி சக்தி. வள்ளிக்குழி என்பது மூலாதாரம். வேடர்கள் என்பது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். நம்பி என்பது ஆன்மாவாகும். திணைப்புணம் என்பது போகம் நுகரும் உடல் என்பதாகும். திணை என்பது பிரபஞ்ச சுகத்தை குறிக்கிறது. பரன் சாஸ்திர ஞானத்தை குறிக்கிறது. கவன்கள் என்பது வைராகியத்துடன் கூடிய அந்தக்கரணங்களை குறிப்பிடுகிறது. பறவைகள் என்பது இந்திரிய வியாபாரங்களை குறிக்கிறது. இவ்வாறாக ஆன்மாக்களின் அந்தர்யாமியாக இருந்து மலங்களை ஒழித்து குருவாகவும் சிவன் அந்த ஆன்மாக்களின் அனுபவிக்கும் பேரின்ப வடிவமாகவும் விளங்குகின்றார்.
சேவல் என்பது ஊர்துவ மாயையாகும் கொடியிலும், மயில் என்பது அதோ மாயையாகும் வாகனமாகவும், இரு கூறாக பிளத்தல் என்பது ஆணவத்தை ஒடுக்கி இறைவனை உணர செய்வது. வேலாயுதத்தால் தத்துவ ஞானத்தால் மாயா காரியம் ஆன்ம உணர்ச்சி நாசமடைகிறது. சாஸ்திர விசாரத்தால் அகங்காரத்தின் வலிமை அறுபடுகிறது. ஆணவமே ஆன்மா சிவானந்த தன்மை பெற, பெருவாழ்வு பெற பேருபகாரம் செய்கிறது. குகன் என்பது பரமாச்சாரியன் என பொருள்படும். பூதப்படைகள் என்பது சிவ தத்துவங்களாகும். இச்சாசக்தி வள்ளியம்மை, கிரியாசக்தி தேவயானையம்மை, ஞானசக்தி வேலாயுதம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மயிலில் ஆரோகணிப்பது ஆணவ மலத்தின் வலிமை குன்றிய காலத்தில் சிவஞானம் மேலிட்டு பிரகாசிக்கும் என்பதாகும். மயில் என்பது வேதங்களாக கூறப்படுகிறது. இறைவன் வேதங்களை இடமாக கொண்டு பிரகாசிக்கிறான் என்று பொருளாகும். ஞானமாகிய வேலை கையில் ஏந்தி மனமாகிய மயிலில் முருகப்பெருமான் நாமத்தையே சேவலை போல் ஓதி ஞானானந்தமாகிய குரு முருகப்பெருமான் பிரகாசிக்கிறார். ஆன்மாவாகிய நாம் புறப்பற்றை நீக்கி அவர் பாதத்தில் சரணாகதி செய்து அகத்துள் இறைவனை அனுதினமும் பூஜித்து பணிந்து வணங்கி போற்றி நல்லவனவற்றையே செய்து வீடு பேற்றை பெற முயல்வோமாக. அஞ்ஞானம் அகன்று ஞானத்தை பெற்றால் அனைத்தையும் பெறலாம். பெற முடியாதது என்பது ஒன்றும் இல்லை. நாம் இவ்வுலகத்திற்கு வரும் பொழுது முதல் செல்லும் வரை அனைத்தையும் நமக்கு அளித்து தனு கருண புவன போகம் அளித்து நம்முடன் இருந்து நம்மை செம்மைப்படுத்தி நம்மை சிவமாக ஆக்குவதுதான் கந்த புராணமாகிய நம் சொந்த புராணமாகும். நாம் எப்பொழுதும் இதை உணர்ந்து இறைவன்பால் அன்புடன் நன்றியுடன் இருத்தல் வேண்டும் என்பதை கூறவே இக்கந்த புராணம் அருளினார். கடைசியில் வள்ளி திருமணத்தில் முடிகிறது. மங்களகரமாக ஆரம்பித்து மங்களகரமாக முடிவடைகிறது. நாம் எப்பொழுதும் இறைவன்பால் அன்புடன் நன்றியுடன் இருத்தல் வேண்டும். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தல் வேண்டும். அனைத்திலும் இறைவனே உள்ளார். தேவர்களுக்கு அருளை தந்தது அவர்களின் நல் எண்ணத்தால்தான். அசுரர்கள் அழிந்தது நன்றி மறந்ததும் அவர்களின் தீய எண்ணத்தால்தான். எனவே நல்ல எண்ணத்துடன் மனம் உயர்ந்து இறைவனை வணங்கி வாழ்வோமாக. அனைத்து இன்பங்களையும் பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்வோமாக. கந்தபுராணத்தில் உள்ள அடிப்படை தத்துவங்களை பற்றி இந்த பதிவில் தெரிவித்துள்ளேன். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.